ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டெசிமல் டிவிஷன் பார்க்க போகிறோம். ஏற்கனவே டிவிஷன் பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன். டிவிஷன் தெரியாதவங்க அதை போய் பாருங்கள். இல்லை டிவிஷன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் டெசிமல் டிவிஷன் கரெக்டாக புரியும். ஓகே, டெசிமல் டிவிஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் இப்போ 14/2 இருக்குது. 2 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 14. அதனால டிவைட் பண்ணால் கோஷன்ட்டில் 7 வரும், ரிமைண்டர் 0 வரும். ஸோ அந்த டிவிஷன் அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் சப்போஸ் 14/3 அப்படின்னு நான் சொல்கிறேன்னா 3 4s are 12. ஸோ 4 கோஷன்ட்டாக இருக்கும், ரிமைண்டர் 2ஆக இருக்கும். ஸோ நம்ம அங்கே டிவிஷனை ஸ்டாப் பண்ணிடுறோம். அப்போ இது சின்ன கிளாஸ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, கோஷன்ட்டு 4 ரிமைண்டர் 2 அப்படின்னு எழுதியிருப்பீங்க. ஓகே, அந்த டிவிஷனை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா தான் நமக்கு டெசிமல் டிவிஷன் தேவைப்படும். ஒரு சில ஃபீல்ட்ஸில் நமக்கு அக்யூரேட் வேல்யூஸ் தேவைப்படும். அது எந்த மாதிரி ஃபீல்ட்ஸ்னு நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன், அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹைட் அண்ட் வெயிட் மெஷர்மெண்ட்டில் தேவைப்படும், மெடிக்கல் ஃபீல்டு, இன்ஜினியரிங் ஃபீல்டு, பேங்கிங் செக்டர், இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸில் இந்த அக்யூரேட் வேல்யூஸ் தேவைப்படும். த எசன்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் லைஸ் இன் இட்ஸ் அக்யூரேசி அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் நம்ம மேத்தமெட்டிக்ஸில் அடுத்தடுத்த கிளாஸ் வரும்போது அட்வான்ஸ்டு லெவல் கற்றுக்குறோம். ஓகே, ஸோ இப்போது சம்ஸ் பார்க்கலாமா. 12/5. ஸோ டெஃபினெட்லி யூனோ 5 இஸ் நாட் அ ஃபேக்டர் ஆஃப் 12னு தெரியும். அதனால் ரிமைண்டர் கண்டிப்பாக வரப்போகுது இல்லையா. ஸோ 5 2s are 10 போட்டாச்சு. இப்போ 2 ரிமைண்டர் வந்திருக்கு. ஸோ இப்போ இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு தான் நம்ம டெசிமல் டிவிஷன் யூஸ் பண்ண போகிறோம். 2க்கு அப்புறம் இந்த டிவிஷனை கண்டினியூ பண்ணணும்னா கோஷன்ட்டில் ஒரு டெசிமல் பாயிண்ட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, ஒரு டெசிமல் பாயிண்ட்டை அங்கே ப்ளேஸ் பண்ணினா இந்த ரிமைண்டர் என்ன வந்திருக்கோ அது பக்கத்தில் அதே லைனில் ஒரு 0வை சேர்க்கலாம் அப்படின்னு ரூல். ஒரே ஒரு 0 தான் அந்த லைனில் சேர்க்க முடியும். ஓகே, இப்போ ரிமைண்டர் 2 இதில் இருக்குது, நான் 0வை சேர்க்குறேன். ஸோ 20 வந்தாச்சு. ஸோ இப்போ டிவிஷனை கண்டினியூ பண்ணலாம். 5 4s are 20 அப்படின்னால 4ல் கோஷன்ட்டில் எழுதிட்டு 20 எழுதுறேன், கீழே இந்த ரிமைண்டர் 0 வருது. ஸோ ஃப்ராக்ஷன் 12/5 எப்படி மாற்றுறோம், டெசிமலாக மாற்றிடுறோம். கோஷன்ட்டில் என்ன வருதோ அதுதான் ஆன்சர், 2.4னு வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் அக்யூரேட் வேல்யூ. இப்போது அடுத்த சம் பார்க்கலாமா. 39/2. ஸோ வழக்கம் போல் டிவிஷனை கண்டினியூ பண்ணுங்கள். 2 1s are 2, 19 வந்துடும். 2 9s are 18, 1 வந்துடுது இப்போது. ஸோ ரிமைண்டர் 1 வந்திருக்கு. அப்போது ஒரு பாயிண்ட்டை கோஷன்ட்டில் வைக்கிறோம். அப்போ 1 பக்கத்தில் ஒரு 0 சேர்த்தாச்சு, 10 வந்தாச்சு. அதனால 2 5s are 10 அப்படின்னு போட்டு நம்ம டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ 39/2 is equal to 19.5. ஓகே, ஸோ தேர்ட் சம் பார்க்கலாம். 49/4. ஸோ 49 தான் டிவிடெண்ட், 4 தான் டிவைசர். ஸோ 4 1s are 4, அதுக்கப்புறம் 9 ரிமைண்டர் இருக்குது, 4 2s are 8. ஸோ 1 ரிமைண்டர் வந்திருக்கு இப்போது. ஸோ எப்போ அந்த டிவைசரோட அந்த ரிமைண்டர் சின்னதாக வருதோ அப்போ தான் நம்ம டிவிஷனை ஸ்டாப் பண்ணுறோம் இல்லையா. இப்போ இங்கே நான் கண்டினியூ பண்ண போகிறேன். அப்போ டெசிமல் பாயிண்ட் ஒன்று கோஷன்ட்டில் வைக்கிறேன். ஸோ 10 வந்தாச்சு. இப்போது 1 பக்கத்தில் ஒரு 0 சேர்த்துட்டேன் அதனால். ஓகே, ஸோ 4 2s are 8. இப்போ திருப்பி 2 வந்திருக்கு ரிமைண்டர். இப்போது ஏற்கனவே ஒரு டெசிமல் பாயிண்ட்டை கோஷன்ட்டில் வச்சதுனால அந்த 2க்கு பக்கத்துலேயும் ஒரு 0வை சேர்க்கலாம். ஓகே, எவ்ரி ரிமைண்டர், அதாவது ஒவ்வொரு ரிமைண்டர் வரும்போதும் ஒரு 0வை சேர்த்துக்கலாம். டெசிமல் பாயிண்ட்டை ஒரு தடவை வச்சுட்டோம் அப்படின்னா. ஸோ 2க்கு பக்கத்தில் 0 சேர்த்தாச்சு. ஸோ 20 வந்தாச்சு. ஸோ 4 5s are 20, 0 is the ரிமைண்டர். இப்போ நம்ம இந்த டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 49/4 is equal to 12.25. டிவைசரோட ரிமைண்டர் சின்னதாக இருக்குது அப்படின்னா நம்ம டெசிமல் பாயிண்ட் ஒன்று கோஷன்ட்டில் வச்சு அந்த ரிமைண்டர் பக்கத்தில் ஒரு 0வை சேர்த்து டிவிஷனை கண்டினியூ பண்ணலாம். அப்படி கண்டினியூ பண்ணும்போது சில சமயம் நமக்கு ஒரு ஸ்டேஜில் ரிமைண்டர் 0 வரும். எல்லாத்துலேயும் வராது, பட் சில இதில் வரும். ஓகே, அப்போ அந்த மாதிரி இப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்பில் ரிமைண்டர் வருதுன்னா ஒரே ஒரு டெசிமல் பாயிண்ட்டை கோஷன்ட்டில் வச்சுருந்தா போதும். ஒவ்வொரு ரிமைண்டர் பக்கத்துலேயும் ஒரு 0வை சேர்க்கலாம். நமக்கு டிவிஷன் எவ்வளோ தூரம் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம். சப்போஸ் ரிமைண்டர் 0 வராத சம்ஸாக இருந்தால் நம்ம அந்த டெசிமல் பிளேஸ் இருக்கு இல்லையா கோஷன்ட்டில், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 3-4 பிளேஸ் வர வரைக்கும் நம்ம டிவிஷனை கண்டினியூ பண்ணுவோம். நான் உங்களுக்கு அது போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ரிமைண்டர் 0 வர மாதிரி மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ தான் டெசிமல் டிவிஷன் கற்றுக்குறீங்க அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ரிமைண்டர் 0 வர மாதிரி சம்ஸை கற்றுக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம ரிமைண்டர் எப்படிலாம் இருக்கலாம், கோஷன்ட் எப்படிலாம் நம்ம
போடலாம், எந்த அளவில் வந்து நம்ம அந்த கோஷன்ட்டை ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லித்தரேன். ஓகே. ஸோ இப்போ இந்த சம்மில் 25/8 இருக்குது. ஸோ 8 3s are 24. ஸோ 1 ரிமைண்டர் வந்திருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட்டை வைக்கலாம், கோஷன்ட்டில் ஒரு 0வை சேர்த்துக்கலாம் இங்கே. ஸோ 10 கிடச்சாச்சு. 8 1s are 8. ஸோ 2 is the remainder. திருப்பி நான் சொன்ன மாதிரி ஒரு 0வை இங்கே சேர்க்க போகிறேன். சரியா? ஸோ 20. ஸோ 8 2s are 16. அப்போது இங்கே 4 ரிமைண்டர் கிடைக்கும். திருப்பியும் ஒரு 0வை சேர்க்கலாம் அடுத்து இந்த ஸ்டெப்பில். 8 5s are 40. ஓகே. ஸோ இங்கே ரிமைண்டர் 0 வந்தாச்சுன்னா இதோட நம்ம டிவிஷனை ஸ்டாப் பண்ணுறோம், ரிமைண்டர் 0ங்கிறதுனால. ஸோ 25/8 is equal to 3.125 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ 3 ஸ்டெப்பில் ரிமைண்டர் வந்த அத்தனைக்கும் 1 2 4 மூணுத்துலேயும் நம்ம 0 ஒவ்வொரு தடவை சேர்த்துருக்கோம். சரியா? ஒரே ஒரு 0வை தான் சேர்க்கலாம் ஒரு லைனில். அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ 33 divided by 12. இதை நான் 2 விதமாக போட்டு காமிக்க போகிறேன். முதல்ல இதை ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே 12ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ 12 2s are 24. ஸோ 33 minus 24 என்னது 9, ரிமைண்டர் 9 வந்துடும். ஸோ ஒரு டெசிமல் பாயிண்ட்டை கோஷன்ட்டில் வைக்கிறோம், 9 பக்கத்தில் ஒரு 0வை சேர்க்குறோம். ஓகே. ஸோ 12 7s are 84 இல்லையா, அதனால 7 அங்கே எழுதிட்டு இங்கே 84 எழுதுகிறேன். இப்போ 6 ரிமைண்டர் கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ 6க்கு பக்கத்தில் ஒரு 0வை சேர்க்கலாம். 12 5s are 60. ஸோ ரிமைண்டர் 0 வந்தாச்சு, டிவிஷனை முடிச்சாச்சு. இது ஒரு விதம். ஓகே. ஸோ 33/12 நமக்கு என்ன கிடச்சிருக்கு 2.75. இப்போ ஆனால் 33/12 அப்படிங்கிறது ரெண்டுமே 3யோட மல்டிபிள் அப்படிங்கிறதுனால முதல்ல நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அது. ஓகே. இப்போ 11/4 நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இப்படி 3ஆல் கேன்சல் பண்ணியிருக்கேன் ரெண்டுத்தையும். ஓகே. இப்போ 11/4 வந்திருக்கு இல்லையா, அதை நம்ம இதே மாதிரி டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 4 2s are 8. அப்போ என்ன வரும் நமக்கு, ரிமைண்டர் 3 வரும். ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு இங்கே 0வை சேர்க்குறேன். 30 வந்தாச்சு. 4 7s are 28. 2 ரிமைண்டர், திருப்பியும் ஒரு 0வை சேர்க்குறோம். 4 5s are 20. ரிமைண்டர் 0. அவ்வளோதான். நீங்கள் இந்த டிவிஷனை முடிச்சாச்சு. இப்போது இந்த கோஷன்ட் என்ன வந்திருக்கு 11/4க்கு அதே 2.75 தான். ஓகே. ரெண்டுமே ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இங்கே பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ணிவிட்டு பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ரெண்டுமே ஒரே ஆன்சரை தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த சம்மை உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி. ஓகே. எந்த இடத்த சிம்பிளிஃபை பண்ணாமல் பண்ணுறது ஈஸி அப்படிங்கிற சம்மும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? எல்லா இடத்துலையும் சிம்பிளிஃபை பண்ணால் ஈஸி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படிங்கிற ரீசன் உங்களுக்கு அந்த சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெரியும். ஓகே. அடுத்த சம் பார்க்கலாம். 3602 divided by 25. ஓகே. ஸோ 25 1s are 25. 11 வந்திருக்கு ரிமைண்டர், அந்த 0வை சேர்த்துக்கலாம். இப்போது சம்மில் இன்னும் நமக்கு இன்னும் 2 டிஜிட் இருக்கு இல்லையா, அதனால அது வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ 102 வந்திருக்கு. இப்போது 25 4s are 100. ஸோ 144 வந்திருக்கு கோஷன்ட்டில். 2 ரிமைண்டர் வந்திருக்கு. ஒரு பாயிண்ட்டை வைக்கலாம், ஒரு 0வை சேர்க்கலாம். அப்போ கூட 20 தான் வந்திருக்கு. 25ஓட கம்மியாக தான் இருக்குது இல்லையா. இப்போ இன்னொரு 0 இருந்தால் தான் நான் டிவிஷனை கண்டினியூ பண்ண முடியும். ஆனால் ஒரு லைனில் ஒரு 0 தான் சேர்க்கலான்னு ஏற்கனவே சொன்னேன். ஸோ அதே லைனில் இன்னொரு 0வை சேர்க்கணுன்னா கோஷன்ட்டில் ஒரு 0வை சேர்க்கணும். ஓகே. அதுக்கப்புறம் தான் இங்கே எழுத முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட்டை வச்சா ஒரு லைனில் ஒரு 0 சேர்க்கலான்னு சொன்னேன். அதே லைனில் இன்னொரு 0 தேவைன்னா கோஷன்ட்டில் ஒரு 0வை எழுதிட்டு தான் இந்த 0வை சேர்க்க முடியும். ஸோ இப்போது ஒரு கோஷன்ட்டில் ஒரு 0வை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் 20 பக்கத்தில் ஒரு 0வை போட்டு 200ன்னு எழுதிட்டோம். ஸோ 25 8s are 200. ரிமைண்டர் 0. ஸோ டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே என்ன புதுசாக பார்த்தோம், ஒரே லைனில் ரெண்டாவது 0வை சேர்க்கணும் அப்படின்னு கோஷன்ட்டில் ஒரு 0வை சேர்த்த அப்புறம் தான் இங்கே எழுத முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? ஸோ இந்த கோஷன்ட் என்ன வந்திருக்கு நமக்கு 144.08. ஸோ இந்த மெத்தடும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம்லேயும் இந்த மாதிரி ஒரே லைனில் சேர்க்குற மாதிரி வருதான்னு பார்ப்போம். ஓகே. 9 divided by 8. ஓகே. 8 1s are 8. அவ்வளோதான். 1 ரிமைண்டர் வந்திருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட்டை வைக்கிறோம், கோஷன்ட்டில் 0வை சேர்க்கலாம். 8 1s are 8. திருப்பியும் எழுதுகிறோம். 2 is the remainder. 0வை சேர்க்கலாம். 8 2s are
16. ஸோ 4 ரிமைண்டர் வரும், ஒரு 0 சேர்க்கலாம். 8 5s are 40. அவ்வளோதான். ஸோ 9/8 என்ன வந்துட்டு நமக்கு 1.125. இதுனா கன்சிக்யூட்டிவ் நம்பர் இல்லையா? அதே மாதிரி இந்த கன்சிக்யூட்டிவ் நம்பர் பாருங்கள். 126/125 என்ன வருதுன்னு பார்ப்போம். திருப்பி அதே 1 தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 125 1 ரிமைண்டர் வந்திருக்கு. இங்கே பாயிண்ட்டை வைக்கிறேன், கோஷன்ட்டில் ஒரு 0 சேர்க்கலாம். இப்போவும் 10 தான் இருக்குது, சின்ன நம்பராக இருக்குது. திருப்பி ஒரு 0 சேர்த்துட்டு இன்னொரு 0 சேர்க்குறேன். ஓகே, அந்த சம் மாதிரியே 6th சம் மாதிரி இப்போவும் இது சின்னதாக தான் இருக்குது. ஸோ இன்னொரு 0 சேர்த்துட்டு 3வது 0 சேர்த்துருக்கேன். இதே லைனில் 3 0 வந்திருக்கு, 1000 கிடச்சிருக்கு இல்லையா? அப்போது ஒரு பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 போட்டுட்டு 100ன்னு மாற்றினேன், இன்னொரு 0 போட்டு 1000ன்னு மாற்றிருக்கேன். ஸோ 2 0 எழுதியிருக்கோம் பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஏன்னா ஒரே லைனில் 3 zeros, ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு 0, அதுக்கப்புறம் ஒரு 0க்கு ஒரு 0 அப்படிங்கிற மாதிரி இதை எழுதியிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ 125 × 8 is 1000. அதனால் ரிமைண்டர் 0 வந்தாச்சு. திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது 126 - 125 1ன்னு நமக்கு ரிமைண்டர் வந்தது. ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு ஒரு 0 போட்டு 10 வந்தது. ஸோ 10 பக்கத்தில் இன்னொரு 0 சேர்க்கணுங்கிறதுனால கோஷன்ட்டில் ஒரு 0வை எழுதிட்டு இங்கே எழுதினேன். 100 வந்தது. 100மே 125ஓட சின்னது அப்படிங்கிறதுனால கோஷன்ட்டில் இன்னொரு 0வை எழுதிட்டு 1000ன்னு மாற்றினேன். ஸோ இந்த ஒரே லைனில் 3 0 சேர்த்துருக்கேன். அதனால் கோஷன்ட்டில் ஒரு 0.20. ஓகே, அப்புறம் 125 × 8 1000. ஸோ ரிமைண்டர் 0 வந்துடுது. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 126/125 is equal to 1.008. ஓகே, ஸோ இப்போ அடுத்த சம்மில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃப்ராக்ஷனை சிம்பிளிஃபை பண்ணாமையே டிவிஷனை கண்டினியூ பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு சம்மில் நான் டிவிஷனை 2 விதமாக போட்டு காமிச்சேன் இல்லையா? ஒரு சம்மில் என்ன பண்ணேன், சிம்பிளிஃபை பண்ணி காமிச்சேன். ஓகே, இதில் சிம்பிளிஃபை பண்ண போகிறது இல்லை. ஏன்னா இது ரெண்டுமே 2 டேபிளில் கேன்சல் ஆகும். ஆனால் 25ன்னு வரும். எப்போதுமே 0s வச்சு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால 50யை நம்ம டிவைசராக வச்சுக்கிறதே பெட்டர். டக்குன்னு நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். சரியா? ஸோ இங்கே சிம்பிளிஃபை பண்ணாமல் தான் எழுதியிருக்கேன். ஸோ 57 சார் 350. ஸோ 10 கிடைக்கிறது ரிமைண்டர். ஒரு 0 அங்கே மேலே இருக்குது, அதை எடுத்துக்கிறோம். 100 வந்துடுது. 50 × 2 is 100. இப்போ ரிமைண்டர் 0 வந்திருக்கு. இப்போ அங்கே மேலேருந்து ஒரு நம்பர் தான் எடுக்க முடியும் அட் அ டைம். சரியா? 1 எழுதுகிறேன். 1 என்னது 50ஓட சின்னது அப்படிங்கிறதுனால 4ம் தேவைப்படுறது நமக்கு. ஆனால் ஒரே லைனில் 2வது நம்பர் எடுக்க முடியாது. ஸோ கோஷன்ட்டை ஒரு 0வை சேர்த்துட்டு அந்த 4 எழுதுகிறேன். ஓகே, இப்போவும் 14ங்கிறதுனால 50ஓட சின்னதாக தான் இருக்குது. ஸோ டிவிஷனை கண்டினியூ பண்ணுறதுக்கு நமக்கு டிவிடெண்டில் நம்பர் இல்லை. ஸோ ஃபர்தராக நமக்கு ஒரு 0 இருந்தால் தான் டிவிஷனை கண்டினியூ பண்ண முடியும். இப்போ இங்கே நல்ல கவனிங்க. 3வதாக ஒரு நம்பர் எடுக்கிறேன். ஏற்கனவே 1 எடுத்தேன், 4 எடுத்தேன். இப்போ 0ன்னு ஒன்று சேர்க்கணும்னு சொன்னால் யூஸ்வலாக 0 சேர்க்கறது என்ன பண்ணுவோம், பாயிண்ட்டு தான் வைப்போம். ஆனால் இங்கே ஒரே லைன்லேயே 3வது பிளேஸில் வைக்க போகிறேன் 0வை அப்படிங்கிறதுனால, 3வது பிளேஸில் 0வை சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறதுனால கோஷன்ட்டில் ஒரு 0வை சேர்த்துட்டு ஒரு பாயிண்ட்டை வைக்கிறேன். அப்புறம் தான் இந்த 0வை சேர்க்க முடியும். இது இன்னும் உங்களுக்கு ஏன் இந்த 0வை சேர்க்குறோம், டெசிமல் டிவிஷன் இல்லை, சாதாரண டிவிஷன்லேயே இப்போது 0வை சேர்த்தேன் இல்லையா நான் 4 எழுதுறதுக்கு கூட, அது என்னங்கிறது இன்னும் டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஒரு டிவிஷன் வீடியோவில். சரி, அதை நான் உங்களுக்கு அந்த லிங்க்கை கூட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகே, ஸோ அதை போய் பாருங்கள். ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறது 2 விதமாக போட்டு காமிச்சிருப்பேன். ஓகே, சரி. ஸோ இப்போது அந்த 140 நமக்கு கிடச்சாச்சு, பாயிண்ட்டையும் வச்சாச்சு. இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம் டிவிஷனை. ஸோ 52s are 100. ஸோ 40 ரிமைண்டர் வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு 0 சேர்க்கலாம். ஸோ 400 வந்துடும். 58s are 400, ரிமைண்டர் 0. ஓகே, ஸோ இப்போ இந்த சம்மோட ஆன்சர் 7200.28. ஸோ சில ஃப்ராக்ஷன்ஸில் சிம்பிளிஃபை பண்ணாமல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், அந்த டிவைசர் 0ஸ்ல எண்ட் ஆச்சுன்னா. ஓகே, சரி, அடுத்த சம் பார்க்கலாமா? எவ்வளோ சம்ஸ் போடுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக கான்செப்டும் உங்களுக்கு மனசில் பதிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போது 2,43,003 டிவைடட் பை 5. ஸோ வழக்கம் போல் நம்ம யூஷுவல் டிவிஷனே போட்டுடலாம். ஸோ இப்போ இதில் கோஷன்ட் எந்த மாதிரி 0s சேர்க்க போகிறேன்னு பாருங்கள்.
ஸோ 24 எடுத்துக்கலாமா இல்லை 5 4s are 20, ஸோ 43 இருக்கும். 5 8s are 40. ஸோ இப்போது 3 அங்கே ஒரு 0 எடுத்துக்கிறோம், 30 ஆகிடும். 5 6 are 30. இப்போ 0 வந்திருக்கு, டிவிடெண்டில் ஒரு 0 இருக்குங்கிறதுனால அதையும் எடுத்துக்க போகிறேன். இப்போது நம்பர் சின்னதாக இருக்குங்கிறதுனால ஒரு 0 சேர்த்துட்டு 3 எழுதுகிறேன். இப்போவும் சின்னதாக இருக்குது, ஸோ 1 more 0 in the quotient. ஓகே, ஆனால் நம்பர் இல்லை இங்கே டிவிடெண்டில், அதனால பாயிண்ட்டை வச்சு ஒரு 0வை சேர்க்குறேன். சரியா? 5 6 are 30 அப்படின்னு டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஸோ இந்த கடைசி லைன்லேயே பார்க்கலாம். ஒரு 0 வந்தது, அது சின்னதுங்கிறதுனால மேலே ஒரு 0 போட்டு 3 போட்டேன். அதுவும் சின்னதுங்கிறதுனால கோஷன்ட்டில் ரெண்டாவதாக ஒரு 0 போட்டு டெசிமல் பாயிண்ட்டை வச்சுட்டு ஒரு 0வை சேர்த்தேன். ஓகே, 5 6 are 30 அப்படின்னு நம்ம டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது இந்த ஃப்ராக்ஷனோட ஆன்சர் என்ன வந்திருக்கு, 48,600.6. ஓகே, சரி, சம்மரி பார்க்கலாமா? ஸ்டெப் 1, யூஷுவல் டிவிஷன் இஸ் ஃபாலோட் till we get a remainder less than the divisor. So this is what we do in normal division. Okay, so we stop the division with the remainder and quotient that we have got. Step 2, to continue division we place a decimal point in the quotient. So this is decimal division. Step 3, once this is done we can include a 0 to the remainder in every step till we complete division. Once 0 is included, the number becomes more than the divisor. Okay. Step 4, the decimal division is completed when we get remainder 0. See, in this video I have taken such fractions where we get remainder 0 after placing the decimal point and continuing the division. Okay. So what is step 5? In case of the remainder not being 0, we stop dividing when we get the required number of decimal places in the quotient. So that's where we decide whether to continue division or not. Okay, so what is step 6, the final step? Okay, the number of decimal places is either specified in the sum itself or we round off after 3 or 4 decimal places. So normally we end the division with 3 or 4 decimal places because the value beyond 4 decimal places will be very negligible. So எல்லாருக்கும் இந்த வீடியோவில் உள்ள கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லேர்ன் மேத் த ஈஸி வே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் கிளாஸ்மேட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கானை ஞாபகமாக ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.